அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கொரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, மலர் மருந்துகள் சரியாக நான் சூஸ் பண்ணி எடுத்து கூட எனக்கு ரிசல்ட் சீக்கிரம் அச்சீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, இல்லை ரிசல்ட் இருக்குது பட் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அப்புறம் திருப்பி அதே ப்ராப்ளம் எனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, மலர் மருந்துகள் ஃபஸ்ட்டு எடுக்க கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எப்பயும் போல் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு பெருசாக மாற்றங்கள் எதுவும் தெரியல. இந்த மாதிரி மலர் மருந்துகள் புதுசாக எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அப்பப்போ பயன்படுத்திகிட்டு இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிற மாதிரி நிறைய டைம் எனக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் நீங்களாக செல்ஃபாக ரெமெடி எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு அதை அடுத்த லெவலுக்கு ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு அடுத்த லெவலுக்கு ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கு என்ன ஒரு மலர் மருந்துகள் அதோடு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மலர் மருந்து எடுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த டைமில் அந்த ரிசல்ட்டு இல்லை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும்போது கண்டிப்பாக அந்த காம்பினேஷனில் இம்பேஷன்ஸ் வந்துடணும். ஒருவேளை நாங்கள் இம்பேஷன்ஸ் சேர்த்து தாங்க எடுக்கிறேன் ஆனாலும் எனக்கு ரிசல்ட் இல்லைன்னு வந்துச்சுன்னா செரி பிளத்தை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடணும். நான் போட்ட காம்பினேஷனில் இம்பேஷன்ஸ் இருக்குது, செரிபிளம் இருக்குது, இருந்தாலும் ரிசல்ட் கொஞ்ச நாளைக்கு எனக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் எனக்கு பழைய பிரச்சனை வந்துடுது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எந்த ப்ராக்ரஸும் இல்லை, அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ப்ராக்ரஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் எந்த காம்பினேஷன் எடுத்தீங்களோ அதோடு சேர்த்து நீங்கள் ஆலிவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மலர் மருந்து இருக்கு இல்லைங்களா, அந்த மலர் மருந்தை அந்த காம்பினேஷனோட சேர்த்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகி அடுத்த லெவலுக்கு நீங்கள் ப்ரமோட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மென்டலாக இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மலர் மருந்து எடுக்கிறீங்களோ அதிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன அந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நம்மக்கிட்ட ஆன்லைனில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், நான் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், பாஷ் ஃப்ளவர் ரெமெடி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலும் இதே நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைம் நீங்கள் நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை 18ஆம் தேதி அண்ட் 19ஆம் தேதி இந்த 2 தினங்களும் கோவையில் வச்சு உங்களுக்கு டைரக்ட் கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ நிறைய புக் பண்ணியிருக்கீங்க, இன்னமும் கூட கொஞ்சம் ஸ்லாட்ஸ் அவைலபிள் தான். ஸோ ஈவினிங் ஸ்லாட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ யாருக்காவது ஈவினிங் ஸ்லாட்ஸ் நான் எடுத்துக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா தாராளமாக இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.